நான் கஞ்சா கருப்பு பேசுகிறேன். உண்மையிலே புரட்சி கலைஞர் அண்ணன் விஜயகாந்தனா அவ்வளோ ஒரு நல்லவர். படப்பிடிப்புக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர்லைன்னா ஆஸ்பத்திரியில் கட்டிலில் மெத்தலின்னு சொல்லவும் உடனே வாங்கி கொடுத்தவர். அதே மாதிரி யூனிட்டுக்கு கறி மீன் போட்டு அழகு பார்த்தவர். அவருக்கு இப்படி ஒரு மழை வரும்னு ரொம்ப பதட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வேறு எந்த மனிதனுக்குமே இறந்தால் இவ்வளோ கூட்டம் இவ்வளோ ஒரு கண்ணி வராது. ரெண்டாவது, இதை விட அவருக்கு கருடர் பெருமாள் வந்து சுற்றுனது, அவர் நல்லது பண்ணதுனால தான் இவ்வளோ துளைக்கி சுற்றியிருக்காங்க. அவர் தெய்வமாயிட்டார். நம்ம கூட தான் எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு உருவத்தில் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயம் நடிகர் சங்கத்துக்கு அவர் பேரை வைக்கணும். அதுவும் இல்லாமல் மெரினா பீச்சில் அவருக்கு உண்மையிலே ஒரு சிலை வைக்கணும். கேப்டன் தான். வாழ்க. நன்றி பண்ண எனக்கு அதாவது இந்த இழப்புன்றது வந்து கண்டிப்பா அவங்க வீட்டுக்கும் பெரிய இழப்பு, நம்ம நாட்டுக்கும் பெரிய இழப்பு. அவரோட நினைவுகள் எப்பவும் நம்மளோடயே இருக்கணும். அவர் வந்து என்ன பாதையில எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாரோ அதை முடிஞ்ச வரைக்கும் நம்மளால செய்வோம். எல்லாருக்கும் நன்றி. என்னோட சார் வந்து டைரக்டர் ஜி கிச்சா. அவரு நானும் வந்து அவரால் உருவாக்கப்பட்ட ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் தான். இன்ஸ்டியூட் முடிச்ச உடனே எல்லாருக்கும் எங்கே எப்படி படம் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் தெரியாது. எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ராவத்து சொல்லுவாங்க. நீங்கள் விடுவானவங்க நான் ஃபஸ்ட்டு நான் செல்லுமணி சார் கூட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். குழந்தை சார்னே கேப்டன் பிரபாகர். அப்புறம் இளவரசன் என்னோட ஃப்ரெண்டு தாய்மொழின்னு ஒரு படம் பண்ணார். அதில் ஷரத் சார் தான் ஹீரோ, ராவத்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதில் விஜய் சார் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் தான் எனக்கு ரொம்ப எனக்கு அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதுலேருந்து அவர் படம் எல்லா படத்துலையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பரதன்லேருந்து எல்லா படமும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் பார்க்கவே முடியாது லைஃப்பில். அவர் எப்பயுமே அவர் ஹீரோவாக ஃபீல் பண்ணதே கிடைக்கும். ஒரு சாதாரண மனுஷனாக தான் ஃபீல் பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே தெரியும் கடைசி வரைக்கும் அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்ட்டு. அவர் உதவி பண்ணுறது அவரோட குணம். விஜயகாந்த்னா உதவி பண்ணுறது தான். நாங்கள் கேப்டன் தான் சொல்லுவோம். முதல்லலாம் எல்லாமே வந்து விஜய் சார் சொல்லுவோம். கேப்டன் பிரபாகர் பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் அவரை கேப்டன் சொல்ல ஆரம்பித்தோம். அவர் உண்மையில ரியலாக கேப்டன் தான் அவர்.
என்னுடைய பேர் சாணக்கியன் ராசமாணிக்கம், பாராளுமன்ற உறுப்பினர், இலங்கை மட்டக்களப்பு. என்னுடைய கட்சி இலங்கை தமிழரசு கட்சி. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவரும் மக்களால் அன்பாக கேப்டன் என்று அழைக்கப்படும் அரசியல் தொண்டரும் நடிகர் விஜயகாந்த் அவருடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் ஒரு கவலை அடையும் ஒரு நிலையை அடைய வைத்திருக்கின்றது. இந்த மறைவு செய்தி உலகமெங்கும் வாழும் தமிழர்களுக்கு மிகவும் மனவேதனை தந்த ஒரு செய்தியாக இருக்கும். இன்று நான் மட்டக்களப்பு மாவட்டம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய வடக்கு கிழக்கிலே இலங்கையிலே வடக்கு கிழக்கிலே ஈழத் தமிழருடைய சார்பிலே இன்று மறைந்த தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றேன். உண்மையிலே கேப்டன் விஜயகாந்த் அவருடைய சேவை, அவர் அரசியலில் ஈடுபட்ட காலப்பகுதியிலும் சரி, அதுக்கு முற்பட்ட காலப்பகுதியிலும் சரி, ஈழத் தமிழருடைய அரசியல் உரிமைக்காகவும் ஈழத்தமிழருக்கான ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு, ஈழத்தமிழருடைய விடுதலை போராட்டங்களில் பெரும் பங்கை வைத்திருந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அன்னாருடைய ஆத்மா சாத்தியத்தை நாங்கள் சாத்திருக்கிறோம். குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கு எப்பொழுது ஒரு நிம்மதியான ஒரு அரசியல் தீர்வுடாக ஒரு நிம்மதியான வாழ்வு வருதோ அன்றுதான் உண்மையிலே நான் கேப்டன் அவருடைய ஆத்மா சாத்தியடையும். அந்த அடிப்படையிலே கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ஆதரவாளர் இன்று தமிழ்நாடு முழுவதும், அதே போல் உலகம் முழுவதும் அவருடைய ஆதரவாளராக இருக்கும் அனைவரும் நாளைக்கு உள்ள தமிழருடைய இந்த அரசியல் போராட்டத்திலே நிச்சயமாக தொடர்ந்தும் உங்களுடைய பங்கு இருக்கும் என்றதை நாங்கள் நம்புகின்றோம். உண்மையிலே இந்த இழப்பானது நாங்கள் ஈடு கொடுக்க முடியாத ஒரு இழப்பு. அந்த வகையிலே மீண்டும் ஒரு முறை அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய ஆதரவாளருக்கும் அனைவருக்கும் ஈழத் தமிழருடைய சார்பிலே என்னுடைய அனுதாபங்களை நான் தெரிவிக்கின்றேன்.